过身是你微笑的眼和空气里的甜，我已经开始倒数时间，等下次相见，竟然会沦陷在你小小的世界，梦里都是你的画面，在心中许下诺言，无论是春花秋雪，都一定陪在你身边。 I love you more every time when I see you again， 当心跳开始一点点热恋，为什么你就这样在不知不觉偷走我心里的春天？你是我时光中最意外的遇见，给剧情写下最美的语言，我多想就这样永远定格时间，送给你四季的晴天。இந்த குரூப்போட ஷேர் பிரைஸ் 2வது நாளா குறைஞ்சிட்டு இருக்க. வைஸ் பிரசிடென்ட் லியோ, உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இது முதல் தடவை நடந்திருக்கு. ஆனா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டிசைனர் டாய்ஸை ரீகால் பண்ணிடுச்சு. ரீகாலால என்ன பிரயோஜனம்? இந்த ப்ராப்ளம்ஸால பப்ளிக் கம்பெனியை தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கு. நம்ம அதுக்கு என்ன பண்றது? உண்மையிலேயே விஷயம் என்னன்னா, எப்பவுமே மிஸ்டர் லியூ தான் இதுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. வைஸ் பிரசிடென்ட் இப்பதான் வந்திருக்காரு. இவ்வளவு கம்மியான நேரத்தில் இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமான வேலை. நீங்க இவரை சேஞ்ச் பண்ணி ரீஎலெக்ஷன் பண்ணா மறுபடியும் நம்ம கம்பெனி பப்ளிக்கோட நம்பிக்கையை ஜெயிக்கலாம். இதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பிரசிடென்ட் இல்லாம குரூப்புடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. மிஸ்டர் வென், எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. மிஸ்டர் லியூ, நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க தானே போயிருந்தீங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? இது குரூப்புடைய பிரச்சனை, என்னை விட ரொம்ப முக்கியமானது. அதனால இப்போ மொத்த குரூப்புமே ஒன்னா சேர்ந்து தான் வேலை செஞ்சாகணும். இதுக்கு ஏதாவது சொல்யூஷனை யோசிக்கணும். நான் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் யாரையும் தன்னோட சுயநலத்துக்காக கம்பெனியோட பிரஸ்டீஜ் நான் என்னைக்குமே அழிய விட மாட்டேன். வென்ஷியான் வேற, அப்புறம் மிஸ்டர் வென் வேற. அதனால நீ உன்னோட ஃபீலிங்ஸை வேலையை விட்டு தள்ளி வைக்கிறது நல்லது. லியூ, இப்போ நீ என்னோட வேலையில மட்டும் இல்லை, என்னோட ஃபீலிங்ஸ்லையும் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்க. நீ முன்ன மாதிரியே இருக்கணும் தான் நான் இப்போ ஆசைப்படுறேன். ஸோ நான் சொல்றதை நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சா நல்லா இருக்கும். முன்ன மாதிரியா? எப்பவுமே நான் உனக்கு கீழே இருக்கணும் தான் நீ ஆசைப்பட்டிருக்க, எனக்கு தெரியும். இப்ப நடந்ததுக்கும் காரணம் நீ மட்டும்தான். நான் சொன்னதை பொறுமையை யோசி. நானும் வென்ஷியானும் எப்போ உனக்கு துணையா இருப்போம். எனக்கு தெரியும் மிஸ்டர் வென். நீ போய் புது ட்ரெஸ் ஆர்டர் கொடு. பிரசிடென்ட் ஆகிறதுக்கு நீ ரெடி ஆயிடு. வாழ்த்துக்கள். மிஸ்டர் லியூ, நம்ம டிசைனர் டாய்ஸோடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் மொத்தமாக சேல் ஆயிடுச்சு. ஆனால் அதில் கன்சியூமர்ஸ் பற்றி பிக் டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ கம்மியான இடத்துல அதெல்லாம் ரீகால் பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டம். அதனால ப்ராப்ளம் இதை விட இன்னும் அதிகமாக சான்ஸ் இருக்கு. இப்போ விஷயம் இந்த ரீகால் மட்டும் கிடையாது. நம்மளோட டாப் ப்ரையாரிட்டி கன்சியூமர்ஸ்க்கு காம்பன்சேட் பண்ணி நம்ம குரூப்புடைய மரியாதையை காப்பாற்றணும். வைஸ் பிரசிடென்ட் கன்சியூமர்ஸ்க்கு நம்பிக்கையை கொடுக்க அவங்களுக்கு காம்பன்சேஷனும் மெடிக்கல் எய்டையும் கொடுத்துருக்காரு. அப்படின்னா சரி, அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் இதுக்கு நம்ம வேற ஏதாவது செய்யணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். ஓகே. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே.
அண்ணா உனக்கு பசிக்கும்ல, ஏதாவது சாப்பிடு. ஷிலாய், உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இன்னும் நான் அதுவும் சரியா யோசிக்கல. ஆனா ஃபால்ட்டியா இருக்க ப்ராடக்ட்ஸை ரீகால் பண்ணி கன்சியூமர்ஸோட நம்பிக்கையை முதல்ல நான் ஜெயிக்கணும். ஆமா, ஒரு தடவை நம்பிக்கை போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்பிக்கையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம ஏதாவது வித்தியாசமா செஞ்சாகணும். சரி, என் கூட வா, எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். ஏதாவது கேம் பார்லர் இருக்கா? இப்பயா? இதுதான் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனா? ஆமா, இங்க பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸை நீ குறைச்சி எடை போடாதா. இதெல்லாம் நான் விளையாடினா என் மைண்ட் ரொம்ப கூல் ஆயிடும். இது மேஜிக் வெப்பன்ஸ். ஸோ ஒரு கேம் வச்சுக்கலாமா? சேலஞ்ச் எல்லாம் பண்ணாத. ஏன்னா ஷூட்டிங் கிளப்ல இருக்கிறதுலயே நான் தான் விஐபி மெம்பர்னு தெரியும்ல. வாவ், இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த டெடி பேர் வேணும். அவ்வளவுதானே? ஆ. ஆ. ஷிலாய், கொஞ்சம் பொறுமையா விளையாடு, இல்லனா ஸ்கிரீனை உடைச்சிட போறேன். ஆட்டியான், இப்ப நீ சொன்னதை திரும்ப என்கிட்ட சொல்லு. பொறுமையா விளையாடு, இல்லனா ஸ்கிரீனை உடைச்சிட போறேன்னு சொன்னேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. ப்ராப்ளமோட சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நீ நிஜமாவே என்னுடைய ஸ்வீட்டி தான். நல்லா கவனி, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரீகால் டிசைனர் டாய். இங்க பா டேங்க், R&D டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்ல. நாம கூட சேர்ந்து லாட்டரியையும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சோர்சஸ் கூட நம்ம பேசலாம். நான் அவங்க கூட பேசுறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட் லிங்கேஜ் அப்புறம் பிக் டேட்டாவை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம புதுசா ஒன்று பண்ண போறோம். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட ப்ரிஃபரன்சஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு அவங்களுக்காக சர்ப்ரைசஸ் ரெடி பண்ண. பிக் டேட்டால நான் எக்ஸ்பர்ட் தான், ஆனா இதையே நாம ஜாயிண்ட் மார்க்கெட்டிங்ல எப்படி பண்ண போறோம்னு தெரியல. ஸ்மாஷிங் தி கோல்டன் எக். ஹலோ எவ்ரிவன், நான் தான் ஷியான்ஷிங் குரூப் உடைய பிரசிடென்ட். இங்க பாத்தியா, மிஸ்டர் லியோ லைவ்ல வந்திருக்காரு. நீங்க இந்த பிரைஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு கோல்டன் எக் ஜெயிச்சாகணும். அதாவது டாய்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ரெண்டு பேருக்குமே இது நல்லது. கஸ்டமர்ஸ் மோசமான டாய்ஸை கொண்டு வந்து கம்பெனிக்கு கீழே இருக்க சர்ப்ரைஸான கோல்டன் எக்ஸை நீங்க உடைக்கணும். நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், கோல்டன் எக் நீங்க ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மோசமான டிசைனர் டாயை எல்லாருக்கும் முன்னாடி லைவா அதை சரி செய்வாங்க. சோ ஹிட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா நான் உங்க கிஃப்ட் ரெடியா வச்சிருக்கேன். Dare to hit, get that gift. நான் இப்போ ஷாங்ஷங் குரூப் பில்டிங்க்கு பக்கத்துல தான் இருக்கேன். நீங்களே பாருங்க, நமக்கு பின்னாடி சர்ப்ரைஸ் gift வாங்குறதுக்கு எல்லாரும் லைன்ல நிக்கறாங்க. அட, இது அந்த பெட் ஐட்டம் தானே? இதுக்கு முன்னாடி என்னால இத வாங்கவே முடியல. இதுதான் பொறுப்பா நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ஷாங்ஷங் குரூப் எப்படின்னு காட்டிடுச்சு. வாங்க இப்போ உள்ள போகலாம். சோ எல்லாரும் இப்ப பாத்தீங்களா, இதுதான் சொல்யூஷன். நான் அது லைவா செஞ்சு காட்டிட்டேன், அதுவும் யார் உதவியும் இல்லாம. ரீகால் இஷ்யூவை சால்வ் பண்ணியும் நம்ம குரூப்புடைய மரியாதையும் காப்பாத்திருக்கேன். அப்படி இல்லைனா புது ப்ராடக்டோடைய லான்ச்ல நமக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். நாம நினைச்சோம்னா என்ன வேணும்னாலும் செய்யலாம். இப்படிதான் கேவலமான பப்ளிசிட்டினால சேல்ஸ் அதிகமாக்குறதா? இப்படி பண்ண எவ்வளவு நாள் நீடிப்ப? எல்லா பிசினஸ்லயுமே பிரச்சனைகள் வரும் தான். ஆனா நம்ம முயற்சி எதுவுமே பண்ணாம எதுவுமே செய்ய முடியாதுல்ல. நீங்க கையை கட்டிக்கிட்டு எதுவுமே செய்யாம உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. இந்த குரூப்போட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிங்க. அது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு யோசிங்க. இங்க பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி வரும். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதுல இருந்து வெளியே வரணுங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு நாம சுயநலத்துக்காக சும்மா பிளேம் பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுக்காக இந்த மாதிரியான கேவலமான பாலிடிக்ஸை யூஸ் பண்ணோம்னா பிசினஸ் எப்படி நீடிக்கும்? சோ நீங்களும் ஒண்ணு சொல்லுங்க, இந்த பிரச்சனையான டைம்ல உங்கள யாராவது இந்த கம்பெனியோட லாஸை ப்ராஃபிட்டா மாத்தி காட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது செஞ்சிருக்கீங்களா? இப்படி நல்லா பேசி தன்னோட திறமையை காட்டி நீ பண்ண தப்ப மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. நீ என்ன பண்ணாலும் சரி, ஷான்ஷிங்கோட மரியாதை உன்னாலதான் போயிருக்கு. இதுதான் உண்மை. அதனால ஓட் மூலமா தான் மிஸ்டர் லியூ இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். அப்பனா சரி, நானும் இதுதான் எதிர்பார்த்தேன். லியூ ஷிலாய், லியூ ஷவ் ஷவ்,
Liu Xiaozhou, Liu Xilai, Liu Xilai, Liu Zhaozhou, Liu Xilai. 4 votes. Liu Zhaozhou. 4 votes. லியூ ஷிலாய்க்கு 5 ஓட். ஓட்டிங் முடிஞ்சது. ஷியாங் ஷெங்கோடைய அடுத்த சிஇஓ இப்பவும் மிஸ்டர் லியூ ஷிலாய் தான். அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னை முட்டாளாக்கி இருக்கீங்க. ஜவ் நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ தான் ரிஸ்க் எடுக்கணும். நீ பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா என் மகளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உண்மையிலேயே நான் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவர் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. லியூ, இந்த வேன் என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சிஇஓ ஆகணுன்றாரு. எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கல. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ அப்படியே செய். என்னை மன்னிச்சிடுங்க மிஸ்டர் வென்ஷியான். உங்களோட மக அவளை வச்சு நீங்கள் விளையாடக்கூடாது. இவன் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் தான். ஆனால் அதுக்காக நான் இவனுக்கு விரோதமாக நிற்க மாட்டேன். மிஸ்டர் வென், நான் இந்த ஆஃபீஸில் கால் வச்சதுல இருந்தே நீங்கள் உங்கள் திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுவும் பெட் கியூட் சீரியஸில், அப்புறம் ஷஹாஜிங்கோடைய ப்ரீ சேல்ஸ்லையும். அது மட்டும் இல்லை, ரிசார்ட்டில் என்ன தாக்குன விஷயமும் சரி. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, பேரசையில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் அது எப்பயுமே உங்களை தான் அழிக்கும். உங்களோட சீனியரிட்டியை நான் உண்மையிலேயே ரொம்ப மதிக்கிறேன். அண்ட் நீங்கள் வென்ஷியானுடைய அப்பா, ஜாவ்ஸாவுடைய வருங்கால மாமனார். அதனால கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த கம்பெனியை நஷ்டப்படுத்துறதுக்கு ரைவல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக வாழணுமா? ஒன்று ஜாவ், நீ மெச்சூராக இருக்க. உன்னால் உன்னை பார்த்துக்க முடியும். ஸோ அங்கிள் உன்னை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. டேடி என்னை பற்றி கவலைப்படுவார் தான். அவர் எனக்கு லெக்சர் கொடுப்பாருன்னு நினச்சேன். பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேலே பாசம் இருக்கும். அவங்க பசங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. போதும், அட்வைஸ் பண்ணாத. நான் ஒன்று சொல்லவா? ஒரு சிஇஓட வாழ்க்கை ஒரு அடிமையை விட ரொம்ப மோசமாக இருக்கு. அதுக்கு சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு போயிடலாம். எனக்கு புரியலையே, கொஞ்சம் அதை தெளிவாக சொல்கிறியா? ஓகே, நீ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. அதனால கம்பெனியோட மொத்த பொறுப்பையும் நீ ஏற்றுக்கோய. அதுக்கப்புறம் நான் விஷிங் வெல்லோட ஆமையா பாதுகாப்பாக இருப்பேன்ல. நீ பெரிய ஆள் தான் என் கோல்டன் டர்ட்டில். தேங்க்யூ, நீ என்னை நம்பினதுக்காக, என்கிட்ட உதவி கேட்டதுக்காக. நான் நிறைய விஷயத்த பொறாமையில் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஆனால் வென்ஷியான் என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து உண்மையான மனுஷன் யாருன்னு எனக்கு புரிஞ்சுது. அவனுடைய பொறுப்பு என்னங்கிறதும் புரிஞ்சுது. என்னால் அவளை கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தவே முடியாது. அவள் எப்போவுமே என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால நான் இப்போ எப்படி இருக்கணும், அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க அவள் கூட இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ இப்போ ஒரு பொறுப்பான பர்சனாக மாறி இருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மீ. இப்போ நான் சந்தோஷமாக என்னோட பழைய வாழ்க்கைக்கு போகலாம். சரி அங்கிள், நீங்கள் என் டாட் கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். சரி சொல்லு, என்ன கிண்டல் பண்ண தானே வந்திருக்க? நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அப்படியே கொஞ்சம் கிண்டல் பண்ணலான்னு தான் வந்தேன். ஒன்று ஓகே ஓகே, ஏற்கனவே நான் டென்ஷனாக இருக்கேன். என்னை இன்னும் டென்ஷன் ஆகலான்னு வந்திருக்கியா? அடடா, நீ எதுக்காக இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணலையே. லியூ போர்ட் மீட்டிங்ல எதையும் எக்ஸ்போஸ் பண்ணலல்ல. ஏன்னா அவன் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறான். நீ மரியாதையோட ரிட்டையர் ஆகணுங்கிறதுக்காக. என்ன நிஜமாவே நான் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறானா?
ஆமா கண்டிப்பா, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. நம்ம கரியர் வைஸ் இது வரைக்கும் நிறைய வேலை செஞ்சிருக்கோம். இப்போ நாம ரெஸ்ட் எடுக்கலாமே. இப்போ நம்மளோட குழந்தைங்க தான் நல்லா வேலை செய்யணும். நீ 2 பசங்களை வளர்த்துருக்கல, அதனால தான் இப்படி பேசுற. என்ன, நீயும் தானே இவ்வளோ அழகான பொண்ணை வளர்த்துருக்க. கூடிய சீக்கிரம் உன்னோட இந்த மக என்னோட மகளாக போறா, தெரியும்ல? என்ன உன்னோட மக? என்னோட மக இவ. பாத்தியா, எப்பவும் போல இப்படி கோவப்பட்டே பேசிட்டு இருக்கான். இவன் மாறவே மாட்டானா? இந்தாங்க அங்கிள். ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவெல்லாம் இல்ல. எனக்கு இன்னொரு டீ கிடைக்குமா? இவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்தும் அத நீ ரொம்ப ஈஸியா அதை சால்வ் பண்ணிட்டல்ல. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேற லெவல் தெரியுமா? என் செல்ல குட்டி அசத்திட்ட. அட்டியான், நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா எனக்கு கோல்டன் எக்ஸோட ஐடியாவே வந்திருக்காது. அப்படிலாம் எதுவுமே இல்ல. எப்பவும் இன்னொரு வழி கண்டிப்பா இருக்கும். சோ இந்த ஐடியா நல்லா இருக்கு. மத்தவங்களோட வித்தியாசமா யோசிக்கிறது தப்பான விஷயம்னு நீ இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி யோசிக்கிறதே என் பழக்கம். ஆனா என்னன்னா, எனக்கு கடவுள் வச்ச டெஸ்ட் நீயோன்னு தோணுது. சரி, இப்போ உனக்கு என்ன தோணுது? இப்ப என்ன தோணுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் கொடுத்த கிஃப்டா தான் நான் பாக்குறேன். இவ்ளோ வறுத்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஜிம்ல இன்னும் 1 மணி நேரம் கண்டிப்பா அதிகமா ஓடணும். டென்ஷன் ஆகாத. இதுக்கப்புறம் நீ சாப்பிடுற விஷயத்துல ஸ்லிம்மிங் பிளானோட ஃபாலோ அப்ப நானே பாத்துக்கிறேன். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ முன்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. எப்பவுமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவ, இப்ப அப்படி இல்ல. சின்ன வயசுல தெரியாம அப்படி பண்ணிட்டேன், விட. அப்போ நானும் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ரொம்பவே கூச்சப்பட்டேன். மத்தவங்க யோசிக்கிறத நினைச்சு கவலைப்பட்டேன். சரி, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. ஹலோ, நான் தான் லீ ஹாய். எனக்கு நெருக்கமானவங்கள நான் நல்லா பாத்துப்பேன். எனக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லார்கிட்டயும் நான் மரியாதையா தான் நடந்துப்பேன். உன்னையும் நான் நல்லா பாத்துப்பேன். ஹலோ, நான் ஷான் ரோஸ். நான் ரொம்ப அழகான பொண்ணு. மத்தவங்களுக்காக நான் என்ன மாத்திக்க மாட்டேன். அப்படி நான் மாத்திக்கணும்னு நினைச்சேன்னா அது எனக்காக மட்டும்தான் இருக்கும். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் தான். உன்னை மறுபடியும் என் ஃப்ரெண்டா நான் ஏத்துக்கிறேன். நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். எதுக்காக நீ என்கிட்ட இவ்ளோ விஷயத்த மறைச்ச? இந்த ரகசியத்தை உன்னால ரகசியமா வச்சுக்க முடியாது, அதான் சொல்லல. ஆனா நீ என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, என்னுடைய செல்ல பிரின்சஸ். கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் உன்னை இழந்துருவணும்னு கூட பயந்தேன். ஆனா இது எல்லாத்தையும் நீ எனக்காக தானே பண்ண, எனக்கு தெரியும். நான் எப்பவுமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். ஜாவ்சா, எப்பவுமே எனக்கு துணையா இருக்கிறதுக்கு தேங்க்ஸ். உன்னை சூஸ் பண்ணதுல நான் எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு புரியுது. இப்ப நான் உன்னை முன்னாடியை விட ரொம்ப அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன். நான் முதல் தடவை உன்னை பார்க்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ ரிங் கொடுக்கறது ரொம்பவே போரிங்கா இருக்கு. இது அவுடேட்டட் ஆயிடுச்சு. நம்ம புதுசா ஒன்னு ட்ரை பண்ணலாம். ரோஸ், நீ சொல்லு. மிஸ்டர் லியோ, அட்டியானா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணீங்க? அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணலாமே. கார் ஆக்சிடென்ட்ல. அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இங்க பாருங்க மிஸ்டர் லியூ, திருடுற கம்பெனி எப்பவுமே நிலைக்காது. அதை சீக்கிரம் மூடிடுவாங்க. நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லையே. மிஸ்டர் லியூ, நீங்களும் அட்டியானும் ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ பண்ணீங்க?
அதுவா, அது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தபோது அது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு. என்னாச்சுன்னா, இந்த தடவை என்னுடைய நோய் அதிகமாயிடுச்சுன்னா, ஸோ நெத்தியில் கிஸ் பண்ண பத்தாதுன்னு தோணுது. என்ன பத்தாது? என்ன சொல்லிட்டு இருக்கா? அப்போ அது ரொம்ப கியூட்டான கிஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் அதில் என்னுடைய புத்திசாலித்தனம் இருந்துச்சு. அப்படியா? அதுக்கப்புறமா உங்களுக்கும் அத்தியானுக்கும் நடுவில் ரொமான்டிக் மூமெண்ட் நடந்துச்சா என்ன? என்ன ரோஸ், இந்த வெயில்ல எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? இங்க என்ன சர்ப்ரைஸ் சொல்லு என்கிட்ட. அத்தியான், நீ ஃபியூச்சர்ல எங்க போனாலும் சரி என் வீடு எப்போ உனக்காக இருக்கும். இங்க பாத்தியான், என்னோட க்ரஷ் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சந்தோஷமா இரு. ஹாய் மிஸ் டியான். என் பாய் ஃப்ரெண்ட் தான் எல்லாரை விட கியூட். ஜாக் சூப்பரா டான்ஸ் ஆடினா. என் கையை நானே பிடிச்சிக்கணும், வேற ஆப்ஷன் இல்லை. அட்டியான், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா காதல்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கலாம். இந்த பைத்தியக்காரனை நீ கல்யாணம் பண்ணுப்பியா? உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னை ஏத்துக்குவியா? ஜிலாய், நீ எப்பவுமே என்னோட வாழ்க்கை தான். எல்லா கஷ்டத்தையும் நீ தாண்டி வர, எல்லா எல்லைகளையும் மீறி நீ என்னை தேடி வர. எனக்கு இப்ப புரியுது, 2 பேரும் உண்மையிலேயே காதலிச்சா உலகத்துல அவங்க எங்க இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. நான் உன்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும், எப்பவுமே உன் பக்கத்துல இருக்கணும், உன் கூட நான் வாழணும்.
எப்படியோ கடைசியில் என்னோட பாஸ்க்கு அவரோட காதல் கிடைச்சிருச்சு. மியூசிக் சீக்கிரம் போடுங்கடா டேய். Memory had come out my head. A wonderful face emerging in my mind. I wish hold you like I want to. I will always think that you only belong to me. We'll be forever. I'm so in love with you. I will always think you'll be here beneath the right, holding my hand. We'll live in forever. I remember every time we make a rise a story. Seal my love. You are the one shining all the stars in my life. I will always believe that you only belong to me. We'll be forever. I'm so in love with you. I will always believe you'll be here beneath the light, holding my hand. We are living forever. இது என்னது? டயட் ஃபாலோ பண்ணும்போது நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த நான் பார்த்ததே இல்லையே. என்னோட பழைய கிளாஸ்மேட் எனக்காக இது ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கான். இது சாப்பிட்டா வெயிட் போடாது. நீ இதை ட்ரை பண்ணி பாக்குறியா? எனக்கு நல்லா புரியுது. டயட் கிடையாது, அதை ரெடி பண்ணவங்க தான் முக்கியம். இதுல டாக்டர் லீயோட ஃபீலிங்ஸ் இருக்கே. நாங்க சும்மா கிளாஸ்மேட்ஸ் தான். ஸ்கூல்மேட் ரிலேஷன்ஷிப். ஸ்கூல் மேட்ஸ் ரிலேஷன்ஷிப்பா? இன்னைக்கு கிளாஸ்மேட்ஸ், நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா மாறிடுவான். அட்டியான் சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. எனக்கு சிரிப்பு வருது. நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. அச்சச்சோ, நீ ரொம்ப கியூட்டா இருக்க செல்லம். என்ன சொல்றதுன்னே தெரியலையே. சொல்லு ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. என்னால முடியல. ஓகே, நல்லா பண்ணுங்க. ஒரு பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இதுல காது கம்மியா இருக்கு பாத்தியா? இரு நான் பண்ணி காட்டுறேன். இதோ வந்துருச்சு பாரு. அச்சோ, அது இல்லையா? சரி, நீ ட்ரை பண்ண. என் டார்கெட் சரியா இருக்காது, ஆனா அடுத்த வாட்டி கண்டிப்பா எடுத்துருவேன். உன்னோட பேக் ரொம்ப கியூட்டா இருக்கு. இது நான் மார்க்கெட்ல தான் வாங்கினேன். அட, இது என்னது? இங்க காட்டு. இங்க பாரு. இங்க பாத்தியா? 深海里一次不经意擦肩，两颗沙相遇之后的缠绵，不遮不掩，晚风吹起我对你的思念，让我辗转难眠。到底该怎么形容这感觉？夜
一字一句